அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வேர்ல்டு வில்லேஜ் குக்கரி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இன்னைக்கு என்ன டிஷ் செய்ய போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்துல மிகவும் பிரபலமாக இருந்த சரவண பவன் ஹோட்டல். அந்த ஹோட்டல்ல தக்காளி சட்னி ரொம்ப ஃபேமஸ். தக்காளி சட்னியை 2-3 விதமா அவங்க செய்வாங்க. அதுல ஒரு விதத்தை தான் நாம இன்னைக்கு எப்படி செய்யணும்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த தக்காளி சட்னியை ரொம்ப ஈஸியா 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ள சூப்பரா எப்படி செய்யுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த தக்காளி சட்னி இட்லி தோசைக்கு செம்ம மேட்சிங்கா இருக்கும். அதே மாதிரி இல்லாத ஊருக்கு இலுப்பப்பூ சர்க்கரை அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னா சாப்பாடுல சுட சுட போட்டு கொஞ்சோண்டு நெய் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா அப்படி இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இதுல எப்படி சொல்லியிருக்கோமோ அதே மாதிரி தக்காளி சட்னி செஞ்சு நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இருங்க. வாங்க அடுப்பு பற்ற வச்சுட்டு வானொலியை அடுப்பில் வச்சிடலாம். சூடானதுக்கு அப்புறம் கொஞ்சம் போல நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெயில செஞ்சீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஒரே ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு அதில் போட்டு லேசாக வறுக்கணும். அதாவது பொன்னிறமாக வறுக்கணும். முதல்ல எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் ஒரு கால்வாசி வறுபட்டதுக்கு அப்புறம் ஒரு 7-8 வரமிளகாவை இதில் போட்டு சேர்த்து நீங்கள் வறுக்கணும். அதாவது ஒன் பை ஒன்னாக போடணும். முக்கியமாக இதில் பார்க்க வேண்டிய விஷயம், உளுத்தம் பருப்பும் மிளகாவும் தீஞ்சிடக்கூடாது. தீஞ்சிச்சுன்னா சட்னி வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதுக்காக நல்லா பார்த்து பார்த்து நீங்கள் வறுக்கணும். இப்போ முக்கால்வாசி வறுபட்டதுக்கப்புறம் ஒரு 15 சின்ன வெங்காயம், 10லேருந்து 15 சின்ன வெங்காயத்தை போட்டு அதையும் நல்லா வதக்குங்க. இது ஒன் பை ஒன்னாக நீங்கள் வறுக்க வறுக்க கொஞ்சம் கொஞ்சமாக செவக்க ஆரம்பிக்கும். கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு 15 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் மொத்தமாக நல்லா வறுங்க இந்த எண்ணெயில். அப்படியே வாசனையும் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த உளுத்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாக அருமையாக அழகாக வறுபட்டுருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த அளவுக்கு கரெக்டாக வறுத்தா தான் இந்த சட்னி சூப்பராக இருக்கும். நீங்கள் வேறு எதுவும் இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயமே இல்லை. இந்த உளுத்தம்பருப்பையும் மிளகாவையும் வறுக்கிறது அவ்வளோ பார்த்து பார்த்து வறுக்கணும். அதுக்கப்புறம் நான் ஒரு 6 மீடியம் சைஸு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துட்டு எல்லாத்தையும் மொத்தமாக நல்லா வதக்கணும். இப்போது கொஞ்சோண்டு ஒரு 1/4 ஸ்பூனு மஞ்சத்தூளும் இந்த சட்னிக்கு தேவையான உப்பும் சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்குங்க. எந்த அளவுக்கு வதக்கணும் அப்படின்னா, இந்த தக்காளி நல்லா வதங்கி அதில் இருக்கிற ஜூஸ் இதில் அப்படியே இறங்கி ஒரு மாதிரி கொத 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 கொதன்னு இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கணும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு சூப்பராக நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இறக்கிட்டு ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நம்ம அரைக்கணும். இப்போ மிக்சியில் போட்டுப்போம். மிக்சியில் போட்டுட்டு என்ன பண்ணணும்னா, முதல்ல போட்டு ஒரு 2 அரை அரைச்சிக்கணும். அதாவது கொஞ்சமாக ஒரு மாதிரி குறைன்னு அரைச்சிருக்கனது அப்புறம் கொஞ்சோண்டு பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை நடுவில் இது மாதிரி பச்சையாக சேர்த்துனீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த சட்னியோட வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஏன் குறைன்னு வேணுமா நைஸாக வேணுமா அதுக்கேற்ற மாதிரி நல்லா அரைச்சிட்டு ஒரு பவுலில் எடுத்துங்க. ஸோ ஆல்மோஸ்ட் தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம். தாளிப்பு பானை அடுப்பில் வச்சுட்டு நல்லா தளர ஒரு 30லேருந்து 40 ml நல்லெண்ணெய் எடுத்துங்க. கொஞ்சோண்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம். கடுகு நல்லா பொரிச்சு வரும்போது ஒரு 4 குண்டு மிளகா இல்லை நீட்டு மிளகா எதுவாக இருந்தாலும் போட்டு லேசாக வறுத்ததுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா வாசனைக்கு கீழே போட்டுங்க. கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுங்க. நல்லா பொரிஞ்சு அடங்கினதுக்கு அப்புறம் இந்த தாளிப்பை எடுத்து அப்படியே தளர தளர எண்ணெயோடு சேர்த்து அந்த சட்னியில் போடுங்க. பார்க்கவே எப்படி இருக்குதுல்ல, அப்படியே சூப்பர் அருமையான ஈஸியான ஒரு 15 நிமிஷத்தில் சூப்பரான ஒரு தக்காளி சட்னி ரெடி ஆகிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி சட்னி இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கெலாம் சூப்பராக இருக்கும். செம்மையாக இருக்கும். செம்ம மேட்ச். உண்மையிலேயே நீங்கள் எவ்வளோ இட்லி சாப்பிட்றீங்கன்னே உங்களுக்கு தெரியாது, எவ்வளோ தோசை சாப்பிட்றீங்கன்னே அப்படி தெரியாது. இதெல்லாம் இல்லாமல் உங்கள் வீட்டில் எதுவுமே செய்யலை, எமர்ஜென்சி கொஞ்சோண்டு சட்னி தான் இருக்குன்னா சுட சுட சாதம் வடிச்சிட்டு இந்த சட்னியை சாதத்து மேலே போட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றி அப்படியே பெரட்டி ஒரே ஒரு அப்பளம் இருந்தால் போதும். இந்த அப்பளத்தை வச்சு நீங்கள் ஒரு தட்டு சாப்பாடு சாப்பிடலாம்.
அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஆந்திரா மில்ஸ்லாம் பொடி போட்டு நெய் ஊற்றி சாப்பிடுவாங்க பாருங்க, அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த சாப்பாட்டில் இந்த சட்னியை போட்டு சாப்பிடலாம் நிறைய பேருக்கு தெரியாது. நீங்கள் போட்டு சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்க, சாப்பிட்டு பாருங்க, சந்தோஷமா இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐக்கான் வரும், அதையும் பிரஸ் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம், பபாய்.